வெல்கம் டு ஜிம் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் போய் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிஃப்டிங் சீரீஸ். இது புது சீரீஸ். ஸோ கிஃப்ட்ஸ் அப்படின்னாலே யூஸ்வலாக நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ், ரோஸ், பொக்கேஸ், கார்ட்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸு, அதுக்கு மேலே இருக்கவங்க சம்டைம்ஸ் கோல்டு, சில்வர் அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ நான் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா நானும் இவங்களும் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இது எங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை அவங்க பார்த்துருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஏன் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் போஸ்ட் ப்ரெக்னன்சி, பையன் பிறந்த பிறகு அவங்க டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஏற்றது எவ்ரி டைம் ஆமாம் அவரோட தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஒரு செல்ஃப் டைமிங்கை செல்ஃப் கேர் இவங்க ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினானவங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஒரு செல்ஃப் கேர் பண்ணுறது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் முன்னையோட. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த கிஃப்ட். ஸோ இது ப்ரஷ், ஓரல் பிலேருந்து ஒரு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் ப்ரஷ் நாங்கள் வாங்கிப்போம். ப்ரஷ் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக எல்லோரும் ப்ரஷ் பண்ணுறது தான். ஏன்னா நம்மளோட டே ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரஷ் தான். யூஸ்வலாக நம்ம என்னோட பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணி அங்கே ஒரு ஹெல்த்தியாகவும் சரி, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற இடமும் அங்கே ப்ரஷிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதோ, இந்த டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இது ஸ்பெஷலாக அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரஷ் அவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ண கிடையாது, அவங்க யூஸ் பண்ண கிடையாது. சொல்ல போனால் நான் 2 பேர் பார்த்ததே கிடையாது. அந்த டைமில் பார்த்தது ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்கு தெரில. ஸோ ஜஸ்ட் இப்போ உங்க முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணுறோம். அந்த இது எப்படி இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எப்படின்றத பார்ப்போம். என்ன ஆக்சுவலி எனக்கு இது ரொம்பவே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், மேரேஜ் ஆனப்பவே நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி எலக்ட்ரிக் ப்ரஷ்க்கு சுவிட்ச் ஆன் ஆகலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம்ல இதை இப்போ வாங்கி தர்றதுக்கு ரீசன் என்ன, அந்த போஸ்ட்மார்ட்டம்ல ரொம்ப எனக்கு காலைல எழுந்ததுலேருந்து ஹெக்டிக்காக குழந்தை கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கான விஷயங்கள் நான் பண்றதுக்கு கூட ஓகே அப்புறம் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம், இல்லைன்னா டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம், குழந்தை அழுவானோ என்னவோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளில வந்துடுவேன். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உன்னோட லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஸோ யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்க 2 பேருக்குமே இது புதுசு தான். நான் இது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நாங்கள் இப்போவே தான் வாங்கி யூஸ் பண்ணவே போகிறோம். பட் சின்ஸ் இதை அவங்க மைண்டில் வச்சுட்டு எனக்காக இந்த நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு வாங்கி தந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, இது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாச்சும் ரிவ்யூ இருந்துச்சுன்னா ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன். பார்க்கலாமா? நல்லா இருக்குங்க. உள்ள பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆனா சார்ஜிங் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. 10 days ஒன்ஸ் சார்ஜ் பண்ணணும். 10 days ஒன்ஸ் 24 hours சார்ஜ் பண்ணணுமாமா. இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுல எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 24 hours சார்ஜ் பண்ணணும். ஒன் டைம் சார்ஜிங்ல 24 hours, அதாவது நைட் ஒரு 9 o'clock போட்டோம்னா அடுத்த நாள் மார்னிங் அப்போ ஒரு 12 hours ஆகும். அடுத்த நைட் வரைக்கும் போடணும் அப்படின்றது 24 hours. ஸோ அப்புறம் சார்ஜ் ஓவர் நைட் விட்டுடலாம். ஆனால் 10 days ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் சொல்றாங்க. நம்ம ஒரு இதுக்காக ஒரு சண்டே இது மாதிரி சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ளார இப்படிதான் இருக்கு பாக்ஸ். ட்ரிம்மர் மாதிரி தான் இருக்குல்ல. ஓகே, சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜர் இதுல ஃபிட் இன் சார்ஜர் மாதிரி. இதுல இதை பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் சார்ஜ் பண்ணிக்கணும் போல. ஓகே, இது ஓபன் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ரொட்டேட்டிங் ஹெட் கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேட்டிங் ஹெட் ஆக்சுவலி இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். 3 months ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நம்ம யூசேஜை பொறுத்து சில பேருக்கு 1 month 2 monthsலேயே இது வியர் டவுன் ஆயிடும், பிஞ்சு போயிடும். அப்படிலாம் இருக்கப்போ நம்ம அது சேஞ்ச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 3 monthsக்குள்ள சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்புறம் மேனுவல், எப்பவும் போல மேனுவல் இருக்கு. இப்போ Use மேனுவல் பண்ணலாம். பார்த்து தான் நாங்களே இப்ப இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது மாதிரி பிலிப்ஸ் ட்ரிம்மர் ஒன்று இருக்கும், அதே மாதிரியே தான் இருக்குது. ஆமா. ஓகே. இப்போ சேம் அதே கான்செப்ட் தானோ? ஆ ட்ரிம்மரோட அதாவது இது மூவ்மெண்ட் ஆகும், மேல இருக்கிறது வந்து இது ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஆமா. ஓகே. ஓ ஸோ இதுல தான் வந்து சார்ஜிங் பண்ணணும். இந்த லாஸ்ட் கீழே இருக்கிறதுல வந்து சார்ஜிங் பாயிண்ட்ல வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சார்ஜ் ஏறிக்கும் அந்த மாதிரி. அப்புறம் இதுலயும் ஒரு இது ஸ்பெஷலா ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. என்னன்னா ரொட்டேட்டிங் ஹெட் இருக்கிற சைட்ல வந்துட்டு சார்ஜர் சைடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது பிரஷ் ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் த சார்ஜர் டு பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரியல, பட் வந்து அந்த மாதிரி தான் பொசிஷன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது ராங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போமா? இது கீழே என்ன புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து வாசர் மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. பயங்கரமா இருக்கு. ஸோ ரொட்டேட் ஆகுது. அது ஹார்டா இருக்கு. ஓரளவுக்கு ஹார்டா தான் இருக்கு, ரொம்ப ஹார்டா இல்ல. பட் கை வைக்க முடியுது. கை ரொம்பலாம் டேமேஜ்லாம் பண்ணல, பட் ஒரு ஸ்மூத்தான ஒரு இதுல பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதுல பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை அதுக்கு வந்து டைமரும் இதுல இருக்குது. டைமர் 2 மோட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃபா? வாட்டர் ப்ரூஃப்னு தான் கொடுத்துருக்குது. இல்ல ஆப்வியஸ்லி எலக்ட்ரிக் இது பண்றப்போ அவங்க வாட்டர் ப்ரூஃபா தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அது எப்படி யூஸ் பண்ண முடியும்ல. அதான் டெய்லி அதில் வச்சுட்டு பிரஷ் ஷாக்கு தான். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துற போது இல்ல 100% மணி பேக் கேரண்டியும் கொடுத்துருக்காங்க. 6 months ஒன்ஸ் டீத் கிளீன் பண்ணணும்ன்றதே ஒரு ஹெக்டிக்கான டாஸ்கா இருக்கும். என்னதான் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கிற மாதிரி வராது, டாக்டர்ஸ் கிளீன் பண்றப்போமே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். 6 months ஒன்ஸ் நம்ம போய் கிளீன் பண்ண போறோமே, இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பிளட் நிறைய வரும் எனக்குலாம். ஆமா, அதனால எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவை 6 months ஒன்ஸ் கிளினிக்ல போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஸோ டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கு இது ஓகேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்து யூஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி சொல்றேன். அண்ட் மோரோவர் கிஃப்டிங் இந்த சீரீஸ் நாங்க ஆரம்பிச்சதுக்கு ரீசனே என்னன்னா, கப்பிள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஏதோ ஒரு அக்கேஷனுக்காக கிஃப்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, வெட்டிங் டே, பர்த்டே, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நாங்க என்ன, எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட பார்ட்னருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்மளால முடிஞ்ச டைம்லலாம் அதை வந்து வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அது எப்ப தேவையோ அந்த நேரத்துல வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிஃப்டிங் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சோம். அப்புறம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இதே வந்து கப்பலா இருக்கிறப்போ இன்னொருத்தவங்க நம்மளோட பார்ட்னர் கிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜர் கான்செப்ட். அது வந்து இவங்க வந்து நல்ல ஒரு பிகினிங் கொடுத்துட்டாங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு கிஃப்டிங் சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ நானும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுவேன், நான் நம்புறேன். அடுத்த கிஃப்டிங் சீரீஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் அதை சொல்லுங்க. தென் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாய்ஸ்க்கு வந்து என்ன கிஃப்ட் வாங்குறது, என்ன கொடுக்குறதே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நான் கொடுக்குற கிஃப்ட்லேருந்து கூட கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கோங்க நீங்க. ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்கறதுனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். சப்ஸ்கிரைப் டு த சேனல். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டே இருப்போம். Until then, share and subscribe. Bye.